குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை ஆவணி 4ஆம் தேதி வளர்பிறை நவமி திதி. மகரம் கும்பம் மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். 3 ராசிக்கான பொது பலன் தான் உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தேர்ந்தெடுக்க வீடியோவில் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள். மீதி 9 ராசிக்கான பலன் என்னுடைய பெயர் கொண்ட சேனல் பேஜில் உள்ளது. அங்கு சென்று மற்ற ராசிக்காரங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். அவங்களுக்கு உங்களுக்கு உதவி புரிவதாக இருப்பார்கள். உங்க வீட்டை குருவும் புதனும் பார்ப்பது அறிவு ரீதியான ஒரு முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். இது முன்னாடி இருந்த பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஓரளவுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். இருந்த மனதில் ஒரு விதமான தோய்வு இருக்கும். அது பெரிதளவுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல தான் சந்திரன் உள்ளது. வளர்பிறை சந்திரனா இருக்கனால அது உங்க 5ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால குழந்தைங்க ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். இருந்தும் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மண்மனை வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் செலவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். டாக்குமெண்டான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் எந்த விதமான ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். கடனும் கொடுக்க வேண்டாம். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலத்துல தான் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். ரத்த சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த உறவினர்கள் எந்த கருத்து விட வேண்டாம். உங்களுடைய ஆப்போனன்ட் ஜெண்டர் கிட்ட போதை மட்டும் கொஞ்சம் விலகி இருங்கள். அதிர்ஷ்டம் மஞ்சள், அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்டம் வடகிழக்கு. திருவோண நட்சத்திரம் 4 நன்றாக உள்ளது. உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அறிவுரை ஆலோசனை தொழில் பற்றிய சிந்தனை எல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாம தான் இருக்கும். இதனால் தேவையற்ற ஒரு மன வருத்தம் ஏற்படும். லாபமா வர விஷயங்கள் கூட செலவுல தான் இருக்கும். கொஞ்சம் காலதாமதம் தடை ஏற்படும். இருந்து உங்களுக்கான உழைப்பு முயற்சி எல்லாம் பொறுமை இருந்தாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கிய நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கிட்ட அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்க வீட்லயே ராகு இருக்கிறதுனால முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துங்களா. மூளை அதிகமா யோசிங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். நைட்ல தூக்க வராத தனத்தை ஏற்படுத்தும். அஷ்டம்பது 7 வருட சனிக்காலம் இன்னும் முடியவில்லை. முக்கியமா கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்கள்ல போதை மட்டும் நீங்க தான் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆலை வழிபாடு தியான யோகா செய்து நாளை கடந்து செல்வது சிறப்பு. சதி நட்சத்திரம் 4 நன்றாக உள்ளது. அவிட்டம் பூரடாத நட்சத்திரம் கவனம் இருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள உங்கள் பிள்ளைகளுக்கு எதவித ஒரு நன்மை ஏற்படலாம். உங்களுடைய அறிவாற்றல் சிந்தனை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புடையதா இருக்கும். பண வரவுல நன்றா இருக்கும். ஓவர் திங்கிங் ரொம்ப பூரிப்பு அதிகமாகும் போது சில பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கெட்டதில் தான் கெடுதல் நடக்கணும் கிடையாது. நல்லதுலயும் சில கெடுதல் நடக்கலாம். ஏன்னா உங்க 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா குருவும் புதனும் ரெண்டுமே சுபகரங்க. அது ரெண்டுமே பகையா இருக்கிறதுனால போட்டி போட்டு நல்லது செய்து உங்களை முட்டு சந்தில கொண்டு போய் நிறுத்துருங்க. ஆனா எதையும் ஒரு லிமிட்டா வைத்துக் கொள்ளுங்கள். 7 வருட சனிக்காலம் ஜென்ம சனி இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சி திட்டம் விஷயங்கள்லாம் சாதகமுடையதாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல நிஷ்பலம் இருக்காங்க. தாயாரோட ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இருந்து குரு பார்வை உங்க வீட்டை பார்ப்பதனால பிரச்சனை பெரிதளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அதையும் ஆரம்பத்திலேயே தடுத்து கொண்டால் இன்றைய நாள் உங்க தங்களுக்கு சிறப்புடைய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் மஞ்சள், அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்டம் வடகிழக்கு. உத்திரட்டாதி 4 நன்றாக உள்ளது. பூரட்டாதி ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்கள்.